இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் புருஷன் கூட போற பொம்பளை பிள்ளைய தள்ளி உட்காருங்க தான், ஒட்டி அவனை கம்பு கூட்டம் சேர்த்து பிடிச்சிக்கிறேன். அவன் கிளச்சது பிரேக்குதுன்னு தெரியாம அவன் முணங்குறேன். இங்க குடிக்கும் போது 35ல் ஓதேன் போறேன், தொடைய வேற லேசா தடவுனா 95ல் ஓவேன். தொடைக்கு மேல ஏத்திட்டேன்னா 2 பேரும் போயிருவீங்க முண்டைய ஆஸ்பத்திரிக்கு. இந்த வாரு பொம்பளையால சிரிப்பை பாரு, சிரிச்சுக்க வெக்கமாயிடலாம். கேட்க கணவன் எவ்வளவு வரிய கோவாக்காரனா இருந்தாலும் அதை அடக்கக்கூடிய ஒரே சக்தி தாய்க்கு அப்புறம் மனைவிதான். சொல்லுகின்ற விதம் இருக்கு, கேட்கிற விதம் இருக்கு. வாங்க பங்காளி, வாங்க பங்காளி, நீங்கெல்லாம் பரிசம் போடும் போது பவுடர் போட்டு போடுறது நல்லது. அது கண்ணங்கரையில் இருந்தா பொண்ணு இருள் அடிச்சிருந்தா 1990 பிறந்த மாப்பிள்ளைக்கெல்லாம் இப்போ பொண்ணு கிடைக்கல. ஒரு பேரும் பிட்டு படம் பார்த்துட்டு வீட்டில் படுக்க வேண்டியதேன். ஜனகன மனகதி நீராலும் கடல் கொடு. ஏன் பெண்கள் இன்று குறைந்து விட்டார்கள், ஆம்பளை கிளம்பிட்டான். இம்புட்டு பேரும் பொம்பளை கிடைக்காம நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணமே நம்ம ஐயாக்கறேன். அவங்க 2 பிள்ளை 3 பிள்ளையோட குடும்ப கட்டுவோட பண்ண வேண்டியதானே. 18 பிள்ளை 20 பிள்ளை டவுளி மாதிரி சண்டை ஓட்டு பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் ஏன் அம்பிட்டு பிள்ளை பார்த்தாங்கன்னா அடிச்சு பார்த்துக்கிறதுக்கு. உன் குடும்பமா என் குடும்பம், வாடா பாய்வோம்டா, ஏன் வாரிசை பூரா ஏற்றிட்டு வரேன், உன் வாரிசை பூரா ஏற்றிட்டு அடிச்சு பார்ப்போம் அப்படின்றதுக்காக எங்கள் ஐயாட்ட கேட்டேன். ஐயா 20 உள்ள 19 உள்ள பெத்தைய நீ கோமணம் கட்டவே இல்லையான்னே. ராதா, இன்னைக்கு உங்களுக்கு பொழுது போகிறதுக்கு டச்சு செல் இருக்குது, தியேட்டர் இருக்குது, கபடி கிரிக்கெட்டு என்னென்னமோ விளையாடுறீங்க. அது விளையாட தெரியாதவே 100 நாள் வேலையை போய் அட்டையை பதிகிறானோ இல்லையோ புளிய மரத்தில் தாயம் விளையாண்டுட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்துடுறேன். அன்னைக்கு எங்களுக்கு பொழுது போகிறது 100 நாள் வேலை, கிரிக்கெட்டு கபடி எல்லாமே கொப்பத்தா தான்டா. அந்த பிச்சில் தான் விளையாண்டேன். அந்த பிச்சில் ஒவ்வொரு நேரம் ஸ்பின்னு போடுவேன், பவுன்ஸ் போடுவேன், ஒய்டா போகும், நோப்பால் ஆகும். அப்படின்னா முண்ட கருவை கலைக்க பார்த்துருக்கேன். அப்பத்தாமாரு கற்பு போய் வலிக்குன்னு சொல்லிட்டு சில அப்பத்தாலாம் கேரி பைய தூக்கிட்டு போயிருக்கு. என்னை விடுறா, சுருக்கு பையோட போடா, விடுறா, நாசமா போக. இன்னைக்கு தான் நம்ம ஜட்டிலாம் போடுறோம், விதவிதமான பிராண்டட். அன்னைக்கு நம்ம ஐயாக்கா காலத்தில் ஜட்டிலாம் கிடையாது, அப்பத்தா பட்டு சேலை தான்டா ஜட்டி. அது துவைச்சு காய போட்டிருக்கும், பரட்டுன்னு கிழிச்சு கட்டிட்டு வந்துடுவேன். அதே கோமணத்தை அவுத்து கொடுப்பேன், இட்லியை அவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இட்லியும் அவ்வளோ மணக்கும், நக்குன மாதிரி இருக்கும். சிந்திக்க வேண்டும், எல்லாரும் சிந்திக்கணும். சிரிப்புக்கு அல்ல. குழந்தையை